துள்ள மீன் துடிக்க கறி சமைச்சு சாப்பிட்டால் உடம்பு ஆரோக்கியமாக துள்ளி ஆடலாம். பெரிய மீன் வாங்கியிருக்கோம். நீங்க வறுத்து குழம்பு வச்சு சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க. மணக்க வைக்க போகிற மீன் குழம்புக்கு மஞ்சள் அரைச்சி மங்களகரமாக சமைக்க போகிறோம். சின்ன வெங்காயம், பட்டை மிளகா, பெருஞ்சீரகம், பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். மீனில் தடவி இன்னைக்கு அப்படியே கம்மன்னு வறுத்து பொரிச்சு எடுத்து சாப்பிட்டோன்னா ஊரே மணக்கும். தட்டை எடுத்து விடுவேடா. அவ்வளோதான். பார்த்துக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது இடம் கையில் இது மட்டும் பார்த்து முள்ளு இல்லையா? இந்த மீனெல்லாம் அப்படி போட்டுறதுனா இதுதான் அது வச்சு பரவாயில்ல. கை நட்டாங்க போட்டுமாத அவங்க போட்டு கொத்து கை கொத்துறான். ஒரு மேட்டுண்ணா அம்மா இது அலசி கொடுங்க. வாவ், இதை பாருங்க மீனோட நாக்க. வாவ், எம்மா செம்மையா இருக்கு பாருங்க. வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. கூட்டி வச்ச மீன் குழம்புக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கோம், ஊற்றிக்கலாம். புளி தண்ணியில் அம்மியில் அரைச்ச மிளகா, மல்லி கரைச்சி குழம்ப தாளித்து எடுத்துக்கலாம். என்ன இப்படி பொங்குது? ஏய், வாசனை வருதுடா. ஆமாண்டா, வாசனை வருதுடாலே. எண்ணெயை ஊற்றி நல்லா பதமாக பிசைஞ்சு எடுத்தோன்னா தான் மீன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். பெருஞ்சீரகத்தை போட்டால் தான் நல்லா வாசம் நல்லா வரும்.
எண்ணெய் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். மசாலாவெல்லாம் தடவுங்க. இந்த உள்ளெல்லாம் தடவுங்க. அப்படியே கடிச்சு தண்ணிடலாமா? மசாலா தடவி ஊற வச்சு பொரிச்சு எடுத்து சூப்பராக இருக்கும், சாப்பிட்லாம் வாங்க. இல்லை அந்த இது நான் பெரிய மாதிரிஞ்சா போதுண்ணா. ஒரு நடை நீ போட்டுன்னா பெரட்டே கூடாது. கொஞ்சம் நாளைக்கு அப்படியே எல்லாத்தையும் வச்சு கொளுத்தி வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக விட்டுரு. அப்புறமா திரும்ப இன்னொரு வாட்டி பெருனா மூடி எது பெருசா என்ன வெளில வருது கருது போகிறேன். செக்கில் ஆட்டின சுத்தமான கல்லெண்ணெய். இப்படி தெரியுங்களா? காஃபி 2 எடுத்து விடாரா? ஓடியாரா சின்னதில் 5 எடுத்து வர போதும். அந்த பக்கம் அந்த பக்கம் முனியில் அது அந்த டைட்டு இல்லையா? ரைட்லாம் இருக்கு. வண்டிக்கிட்ட போடு, வண்டிக்கிட்ட இந்த முனையில் போடு. இந்த பக்கம் திருப்பி போட்டு சுற்றி வச்சிடலாமா? சுற்றி வச்சிடலாமா? அவன் இல்லை நான் ஓட்டிக்கிறேன். இடம் நான் கையில் எடுத்து துள்ளி துள்ளி ஓடின மீனை பிடிச்சி துடிக்க துடிக்க வெட்டி மணக்க மணக்க குழம்பு வச்சு ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்றோம். சாப்பிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் நண்பர்களே, கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.